ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பெண்முகத்தால் ஒருவர் ஒரு ஆவியிடம் மாட்டிக்கொண்டு அதன் பிறகு அவருக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வை பற்றி தாங்க இன்றைய நிகழ்வு. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது மூர்த்தி அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தாத்தாவுடைய நண்பர்களுக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய மூர்த்தி இருக்கார் இல்லையா, இவருடைய தாத்தாவின் வயது ஒரு 40 இருந்திருக்குங்க. அவருடைய பேர் தாங்க கருப்பையா. இந்த கருப்பையாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, பெரியப்பா, பெரியம்மா மற்றும் இவருக்கும் திருமணமாகி மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கருப்பையாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய இடங்கள் மற்றும் தோப்புகள் இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு தென்னந்தோப்பில் இவருக்கு காவலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த தென்னந்தோப்புக்கு காலையில் விடிய காலையில் போனார் அப்படின்னா மதிய நேரத்துக்கு சாப்பாடுக்கு மட்டும் தாங்க வருவார். மறுபடியும் இரவு நேரத்திலேயே அந்த தென்னந்தோப்பிலேயே தங்கிடுவாருங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த தென்னந்தோப்பு கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர்ல உருவாக்கப்பட்டதாங்க. தென்னந்தோப்பு மட்டும் கிடையாதுங்க, பக்கத்திலேயே வாழைத்தோப்பும் போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவருடைய பெரியப்பா இந்த கருப்பையா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. உன்னுடைய சித்தி இறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுடா, அதனால அவங்களுக்கு இன்னைக்கு விசேஷம் இருக்குது. நீ என்ன பண்றனா, இன்றைய இரவு மட்டும் உனக்கு தெரிந்த நண்பர்கள் யாரையாவது காவலுக்கு வச்சுட்டு நீ கிளம்பி வந்துரு. நைட்டு பூஜையெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. மறுநாள் காலையில் அவங்கள மாற்றி விட்டு நீ இங்கே போய்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம பணமும் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெரியப்பா சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியப்பா, என்னுடைய 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையே நான் கூப்பிட்டுக்கிறேன், அவங்கள்ட்ட போய் பேசிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டை விட்டு கிளம்பி போகிறாரு. இவர் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே இவருடைய உற்ற நண்பர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க ஜெகன் மற்றும் சேவகன். இந்த இருவருடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே 40 வயசு இருக்கும், திருமணமாகி குழந்தைகளோட தான் இருந்திருக்காங்க. அந்த இருவரை பற்றி சொன்னோம் அப்படின்னா காசு இருக்கக்கூடிய மிதப்பில் தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடிபோதையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க. ஆனால் இந்த இருவருக்கும் மாற்றாக இருக்கக்கூடிய இந்த நபர் தாங்க இந்த கருப்பையா. இவருக்கு எந்த ஒரு போதை பழக்கமும் இல்லாத ஒரு நபர் தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பெரியப்பா இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குன்றாரா, அதனால இன்றைய இரவு மட்டும் நீங்கள் 2 பேரில் யாராவது போய் காவலுக்கு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே சேவகன் மற்றும் ஜெகன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சொல்லிட்டல இன்னைக்கு நைட்டு நாங்களே காவலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சம்மதிக்கிறாங்க. இவங்க சம்மதிக்கிறதுக்கான இன்னொரு உள்நோக்கம் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உள்நோக்கம் இருந்திருக்குதுங்க இந்த ஜெகனுக்கு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பெண் விஷயத்தில் ரொம்ப வீக்கான ஆளுங்க. அதனால தான் இவர் சொன்ன உடனே வேற ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வேற ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம கூட்டிட்டு போய் இரவு நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு விடிய காலையில் விடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பெண்மணியை கொண்டு போய் அவங்களுடைய கிராமத்திலே விட்டுருவோம். அதனால நம்ம தோப்புக்கு காவலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஜெகன் சம்மதிக்கிறாரு. அது தெரிஞ்சுமே இந்த கூட இருக்கக்கூடிய சேவகன் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. சரி நானும் போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் சம்மதிக்கிறாரு. அதன் பிறகு இந்த இருவருமே அவங்களுக்கு உண்டான சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய பைக் எடுத்துக்கிட்டு இவங்க நினைச்ச மாதிரியே அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணியை ஏற்றிக்கிட்டு இந்த ஜெகன் ஒரு பைக்லையும் சேவகன் ஒரு பைக்லையும் அந்த தோப்புக்கே போறாங்க. அப்படி அந்த தென்னந்தோப்புக்கு போய் மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு தாங்க அங்கே போய் சேர்றாங்க. அதன் பிறகு அந்த தோப்பு கிட்ட யாரும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாருங்க, வேற யாருமே இல்லை. உடனே இந்த ஜெகன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த தோப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போய் அந்த பெண்மணியை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல மறைவா நிற்க சொல்லிக்கிறாரு. அங்க யாருமே இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றிக்கிட்டு இந்த தென்னந்தோப்புக்கே வராரு. அப்படி தென்னந்தோப்புக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் அறை இருக்கும் இல்லையா, அங்கனக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு இருந்திருக்குது. அந்த ஓட்டு வீடு இவங்க வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இந்த கருப்பையா ஓப்பன் பண்ணி வைக்கிறாருங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை தான் செய்ய போறாங்க அப்படின்றது இந்த கருப்பையாவுக்கு சுத்தமாக தெரியாது. அதுவும் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இவருக்கு தெரியாம தான் இந்த ஜெகன் அப்படின்றவர் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணியும் இந்த ஜெகனும் அந்த தோப்புக்குள்ள வந்த உடனே இந்த சேவகன் திட்டுறாருங்க.
நீ நினைச்சபடியே இங்கே வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேல, சரக்கு அடிக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் அதெல்லாம் வேற விஷயம்டா, எதுக்குடா இந்த மாதிரி வந்து பொண்ணையெல்லாம் கூட்டிட்டு வர, நம்ம நண்பனுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கோவப்படுவான் வருத்தப்படுவான், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜெகன் வந்து பயங்கரமா சிரிக்கிறாரு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ எனக்கு நண்பன் தானே, அவனும் எனக்கு நண்பன்ற மாதிரி நீயும் எனக்கு நண்பன் தானே, இந்த விஷயத்த என்னைய தாண்டி உன்னைய தாண்டி வேறு யார்கிட்டையும் போகாது, ஒருவேளை நான் இப்படி பண்றது வந்து யாருக்கா தெரிஞ்சுன்னா அதுக்கு முழு காரணம் நீயா தான் இருக்கணும், ஒழுங்கு மரியாதை இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லாம இரு, இதுதான் நண்பனுக்கு உண்டான பழக்கம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜெகன் சொல்றாரு. நீ என்னமோ போய் தொலை அப்படின்ற மாதிரி தாங்க முதல்ல ஆரம்பத்தில் இவங்க ஆல்ரெடி சரக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சரக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 3 பேரை மட்டும் போட்டு உட்காடுறாங்க. அதே மாதிரியே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க. அவங்க அந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவது அவங்களுடைய குடும்பத்தினருக்கே தெரியாம மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிக்கும் சரக்கு ஊற்றி கொடுக்குறாருங்க இந்த ஜெகன் அப்படின்றவரு. இப்படி இந்த 3 பேரும் சரக்கு அடிச்சு போதை தலைக்கு மேலே ஏறினதுக்கு பிறகு இந்த ஜெகன் என்ன பண்றாருன்னா அந்த பெண்மணியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் அந்த மோட்டார் அறை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளேயே உள்ள நுழையிறாருங்க. நீ இங்கே இருமச்சா நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் அந்த ரூம்குள்ளேயே நுழையிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு பிறகு அந்த இருவரும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும் பொழுது இந்த ஜெகன் அப்படின்ற ஒரு லுங்கி முடி தாங்க கட்டியிருக்கிறாரு, மேலே துண்டு கூட எதுவுமே இல்லை. அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பக்கத்துல ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பெரிய கிணறு இருந்திருக்குது. அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வழியாக தாங்க இங்க இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகள் மற்றும் வாழைத்தோப்புகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது வழக்கமாக வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிணத்துல டக்குன்னு பாஞ்சு குதிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இந்த சேவகனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகன் குதிச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த நேரம் வந்து சரியாக நடுநிசி ஒரு 12 மணி இருக்கும். இப்படி இந்த இரவு நேரத்தில் இப்படி குதிச்சுட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெகனுக்கு சுத்தமாக நீச்சலே தெரியாது. ஏன் இப்படி கிணத்துல குதிச்சா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கறாரு. எட்டி பார்க்கும்பொழுது அந்த கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெகன் என்ன பண்றாருன்னா, மாப்பிள்ளை என்னை எப்படியாவது காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி தாங்க அதுக்குள்ள இருந்தபடியே கத்துறாரு. என்னடா நீ விளாண்டுக்கிட்டு இருக்கிற, நீயா தானே உள்ளுக்குள்ள குதிச்ச, அப்புறம் ஏன் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற, கிண்டல் பண்ணாம மேலே எறிவா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. டே சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு உனக்கும் தெரியும், என்னை காப்பாத்துறா தெரியாம தான்டா நான் உழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனா இந்த சேவகனுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா நின்றுட்டு இருந்தவரு திடீர்னு தான் ஜம்ப் பண்ற மாதிரி குதிச்சாரு. அப்புறம் ஏன் வேணும்னே வந்து தெரியாம நான் குதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட பாக்குறாரு. இந்த காட்சி எல்லாமே பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணி, அவங்களுக்கும் மிரண்டு போயிட்டாங்க. என்னாச்சு, அவர் வந்து நீச்சலே தெரியாதுன்னு சொல்றாரு, தயவு செஞ்சு காப்பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. வேறு வழி இல்லாம இந்த சேவகனும் அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சு அவருக்கு நல்லா நீச்சல் தெரியுங்க. அதன் பிறகு இவருடைய நண்பரை காப்பாற்றி அந்த கிணத்துக்கு மேலேயே தூக்கி கொண்டு வராருங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்க்குறாருங்க, அவருடைய வாய் முழுக்க தண்ணி நல்லா நிறைய குடிச்சிருப்பார் போல. வயிற்றை ததும்பு அமுக்கி அவருடைய வாய் வழியாகவே அந்த தண்ணீர் புறம் வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்துட்டு டக்குன்னு நிமிந்து பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி மாறி மாறி குதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க திணறி போய் அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. ஒருவேளை அந்த பெண்மணிக்கு நீச்சல் தெரியுமோ, அதனால தான் அவங்க வந்து குதிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கிணத்துக்குள்ளே இருந்தபடி தத்தளிச்சபடியே அந்த பெண்மணி, அண்ணா என்னை காப்பாத்துங்க, என்னை யாரோ மேல இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அலறி இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சேவகனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆளாளுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, நல்லா குடிச்சிங்க, இஷ்டத்துக்கு ஜாலியாக சந்தோஷமா இருந்தீங்க, இப்போ என்னன்னா மாறி மாறி கிணத்துல குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, நீங்க எக்கேட கெட்டு போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட சொல்றாரு. அதே நேரத்தில் ஜெகன் வந்து டக்குன்னு முடிச்சபடி அவளை வந்து எப்படியாவது காப்பாத்திர மச்சான், ஏன்னா நம்ம தான் கூட்டு வந்தோம், செத்து போயிட்டானா நம்ம மேலே தான் பழி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜெகன் சொல்றாரு. உடனே வேற வழி இல்லாமல் இந்த சேவகன் மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த பெண்மணியுமே காப்பாற்றி கிணத்துக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மட்டத்துக்கிட்டே கொண்டு வந்திருக்காருங்க. இப்படி அந்த பெண்மணியை மேலே ஏற்றி கொண்டு வந்ததுக்கு பிறகு இருவர்கிட்டையுமே புத்திமதி தாங்க சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு உனக்கே தெரியுதா, ஏன் இப்படி மாறி மாறி கிணத்துக்குள்ள குதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த ஜெகன் பண்ணக்கூடிய காரியம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மறுபடியும் இந்த கிணத்துக்குள்ளேயே டக்குன்னு குதிச்சிருக்கிறாருங்க இந்த ஜெகன் அப்படின்றவரு. இவனுக்கு வேணும்னே தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேவகன் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கும் பொழுது, நீ அங்கேயே கடடா, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன், அந்த பொண்ணாச்சு நீயாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அந்த பெண்மணியை இந்த சேவகன் உத்து பார்க்குறாரு. அந்த பெண்மணி எந்த ஒரு சைகையும் இல்லாமல் அழுதுட்டு இருந்திருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணலை, யாரோ ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, என்னுடைய அழுகை சத்தமே அது கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி பயந்த துணியில் சொல்கிறாங்க. அப்போ கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேவகன் எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அந்த கிணத்துக்குள்ள இருக்கிறாரு இல்லையா, இந்த ஜெகனுடைய தலையை பிடிச்சி அமுக்கினபடியே ஏதோ ஒரு கருப்பு உருவம் உள்ள வந்து அப்படியே தலைமுடியை பிடிச்ச கொத்தா பிடிச்சி அப்படி அமுக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ என்னுடைய நண்பனை யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க வேகமாக இந்த கிணத்துல குதிச்சிருக்கிறாரு. குதிச்சதுக்கு பிறகு இந்த ஜெகனை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி மறுபடியும் கிணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மோட்டார் அறைக்கிட்டே தூக்கிட்டு வந்திருக்கிறாரு.
உன்னைய வந்து யாரோ பிடிச்சி அமுக்கணமா இருந்துச்சுரா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜெகன் கிட்ட கேட்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, நான் குதிக்கவே இல்லைண்டு, என்னை யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுரா, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இப்படி இந்த இருவருமே பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜெகன் மற்றும் இந்த சேவகனுக்கு ஈரக்குழியை நடுங்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பக்கத்திலே நிற்கிறாங்க இல்லையா ஒரு பெண்மணி, அவங்களுடைய தலைமுடியை கொத்தா பிடிச்சபடியே பக்கத்திலேயே வந்து வாழைத்தாறு வாழை மரங்கள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி தாங்க தரன்னு போற மாதிரி தெரியுது. டக்குன்னு இந்த இருவரும் நிமிந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் இந்த பெண்மணி மட்டும் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு போகிற மாதிரி அந்த மண் தரையை வந்து இப்படி சரைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அப்படியே போதையிலேயே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாழைத்தாறுகளுக்கு இடையிலே போய் அந்த பெண்மணி விழுந்துருக்காங்க. விழுந்துட்டு அவங்களுடைய சேலையை பூரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட ஓட்ட முடிச்சு வர்றாங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, என்னமோ பண்ண பார்க்குது, நான் இனிமேல் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு கொடுக்கக்கூடிய கூலியை கூட நீங்கள் தரவே வேணாம், நான் இங்கே இருந்தேன்னா அவங்களோட சேர்ந்து செத்து தான் போவேன் போல, நான் இந்த இடத்த விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி அந்த தென்னந்தோப்பை விட்டே ஓட்ட முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெகன் வந்து இந்த சேவகன் கிட்ட சொல்றாருங்க, அந்த பொண்ணை தடுத்து நிப்பாட்டுறா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்குது, அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே சேவகன் அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார் நிறையிறாரு. ஒன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு இந்த இருவரும் இயல்பான நிலைமைக்கு மாறினதுக்கு பிறகு இந்த இருவரும் அந்த மோட்டார் அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னையிலே உட்கார்றாங்க. இப்படி தென்னையிலே உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் யாரோ ஒரு பெண்மணி என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு அழுகக்கூடிய ஒரு தோணியில அந்த குரல் கேட்குது. இந்த குரலை கேட்ட உடனே இந்த சேவகன் மற்றும் ஜெகனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது, இவங்க ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்க இல்லையா, அதே பெண்ணினுடைய குரல் தாங்க தெரியுது. அந்த பொண்ணு போகல போலடா, அந்த வாழை மரங்களுக்கு இடையில தான் இருக்கும் போல, வா எந்திரி அப்படின்ற மாதிரி தாங்க ஜெகன் கூப்பிடுறாரு. உடனே இந்த இருவரும் எந்திரிச்சு அந்த வாழை மரங்களுக்கு இடையிலே உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய குரல் மட்டும் தாங்க கேட்குது, ஆனா அந்த பெண்மணி எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்படி இருக்கும் பொழுதே இந்த ஜெகன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த பெண்மணியை பார்த்த உடனே நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு எங்கேயும் போகல, என்னை தேடி மறுபடியும் வந்துட்டா போல, அவளுக்கு ஆசையா இருந்திருக்கும் போல, அங்கே தாண்டா நிற்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க கை நீட்டி காட்டுறாரு. இப்படி காமிச்ச உடனே இந்த சேவகன் அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியை உத்து பார்க்குறாரு. அந்த காட்சி தாங்க இவருடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத ஒரு கொடூரமான காட்சி அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணி நிற்கிறது நிஜம் தாங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே ஒரு பெண்மணி கூட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி இல்லை, ஏற்கனவே நன்றாக தெரிந்த ஒரு பெண்ணினுடைய முகத்தோட்டம் தாங்க தெரியுது. அந்த பெண்மணியை பார்த்த உடனே இது நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க, இது வேற யாரும் கிடையாது, மாலதி அப்படின்றது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகன் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னடா சொல்ற, மாலதியா, நல்லா உத்து போடுறா, நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு தாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே இந்த சேவகன் உடம்பெல்லாம் கிடுகிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. நீ வேணா நல்லா உத்து போடுறா, அங்க நிக்கிறது வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம கருப்பையாவுடைய சித்தி தாண்டா நிக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க காட்டுறாரு. இப்படி இந்த இருவரும் முத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஜெகன் என்ன சொல்றாருன்னா, இந்த சேவகனை பார்த்து, அந்த மாலதி எப்படி திரும்ப வருவா, அவ தான் செத்து போய் 1 வருஷம் ஆச்சு, அவளை போட்டு தள்ளினதே நான் தானே அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடியே அந்த இடத்தை தாண்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்குது. என்னது, கருப்பையாவோட சித்தியை நீ தான் போட்டு தனியா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அதை கண்டுக்காம அங்க நிற்கக்கூடிய பெண்மணி வேற ஏதோ ஒரு பெண்மணி நினைச்சுக்கிட்டு இந்த ஜெகன் இருக்கார் இல்லையா, அந்த பெண்ணை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி அந்த பெண் கிட்ட போன அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணியை தொட போயிருக்கிறாரு. மறுகணமே அங்க நிற்கக்கூடிய அந்த பெண்மணி ஆக்ரோஷமான துணியில ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவத்தோட்டத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. ஓங்கி கையை சேர்த்து இவருடைய தோள்பட்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இந்த ஜெகன் அப்படியே கீழே சுருண்டு போய் விழுந்திருக்கிறாரு. விழுந்த உடனே அந்த உருவம் வந்து டக்குன்னு அந்த வாழை மரத்துல இருந்து தவ்வி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே சரசரன்னு ஏறி போயிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ரோஷமாக கத்தக்கூடிய சிரிக்கக்கூடிய சத்தம் பலமாக கேட்குது. இதை கேட்ட உடனே இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுடைய உயிரும் போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இந்த சேவகன் அந்த தென்னந்தோப்பை விட்டு ஓட்ட முடிச்சு வெளியே வராரு. வெளியே வந்து கிட்டத்தட்ட அந்த வேலிகளுக்கு இடையிலேயே நின்றுட்டு இருந்திருக்காருங்க ஒரு 1/4 மணி நேரமா. தன்னுடைய நண்பனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனுடைய சத்தத்தையும் காணா அப்படின்ற மாதிரி தாங்க பதட்டத்தோட நிறுத்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் திடீர்னு இவருடைய நண்பருடைய குரல் கேட்டிருக்குது, மச்சான் நீ எங்கடா போன, என்னை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி தாங்க அழுகக்கூடிய அந்த வாய்ஸ் கேட்டிருக்குது. இதை கேட்ட உடனே தன்னுடைய நண்பனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் தோப்புகள் இருக்கும் இல்லையா, அங்கேயுமே வயதான நபர்கள் காவலுக்கு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோப்புக்குள்ளே இவர் நுழையிறாருங்க. இவர் நினைச்ச மாதிரியே ஒரு மரக்கட்டில் போட்டு ஒரு வயதான நபர், ஒரு 60 வயசு இருக்கும், அந்த நபர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் எழுப்பி இந்த மாதிரி இந்த தோப்புக்கு வந்து காவலுக்காக நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம், இப்படி ஒரு ஆன்மா வந்து கண்ணை தட்டுப்பட்டு எங்களை வந்து பயமுறுத்துது, தயவு செஞ்சு நீங்க கூட வாங்கன்னா எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபரை இவர் எழுப்புறாரு. உடனே அந்த வயதான நபர் எந்திரிச்சு இவர் கூடயே வந்து அந்த தென்னந்தோப்புக்குள்ள உள்ள நுழையிறாருங்க. அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே இந்த இருவரும் சுத்தி முத்தி தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே யாரையுமே காணாங்க. இந்த வாழை மர தோப்புகளுக்கு இடையில தான் என்னுடைய நண்பன் வந்து அந்த ஆன்மா கிட்ட அடி வாங்கி கீழே படுத்து கிடந்தான், அங்கதான் இருப்பாங்க, நல்லா உத்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேவகன் சொல்றாரு. இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த வயதான நபருக்கும் சரி இந்த சேவகனுக்கும்
சேவகனுக்கும் சரி மறுபடியும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே இவருடைய நண்பரை ஒரு ஆன்மா அடிச்சு கீழே விழுந்தார் இல்லையா, அதே இடத்துலயே வெள்ளை நிற புடவையில ஒரு தலைமுடியை பூரா விரிச்சபடி ஆக்ரோஷமான தோணியில அந்த பெண்மணி உட்காந்துருக்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த வயதான நபருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இது வேற யாரும் கிடையாதுப்பா, மாலதி தான்ப்பா உட்காந்துருக்கா, அவள் நம்மளை சும்மா விட மாட்டா, அவளை பார்த்தாலே பயமா இருக்குது, நீ வா நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போவோம், என்ன இருந்தாலும் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டே அந்த தோப்பு விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அதன் பிறகு இந்த வயதான நபருடைய தோப்பு இருக்கு இல்லையா, அந்த தோப்புலேயே தாங்க இந்த சேவகன் விடிய விடிய தூங்காம காத்துட்டு இருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அதிகாலை ஒரு 6 மணிக்கு அந்த தோப்புக்குள்ள இந்த இருவரும் உள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்சு பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த உருவமும் இல்லை, இவருடைய நண்பரையும் காணோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சுங்க. அந்த நேரத்தில் இந்த சேவகன் திடீர்னு அந்த கிணத்துக்கிட்ட எதர்ச்சியாக போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவருடைய நண்பர் ஜெகன் இருக்கார் இல்லையா, கிணத்துக்கு தண்ணிக்கு மேலேயே இப்படி மிதந்தபடி சடலமாக கிடந்திருக்கிறாருங்க. என்னுடைய நண்பனை அந்த ஆன்மா போட்டு தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி அழுதுருக்கிறாரு. இது அந்த ஆன்மா தான்ப்பா அடிச்சிருச்சு, ஆனால் இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த தோப்போடைய உறவுக்காரங்க வந்துட்டாங்கன்னா இது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும், ஏன்னா கூட இருந்தது நீ தானே, உன் மேலே தான் பழி கொடுக்கும், நீ பேய் பிசாசன்லாம் சொல்லாத, குடிச்சிட்டு தெரியாமல் போதையில் தள்ளாடி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திலேயே அந்த தோப்போடைய உரிமையாளர்கள் கருப்பையா, அவருடைய பெரியப்பா மற்றும் சில உறவினர்கள் அனைவருமே இந்த தென்னந்தோப்புக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு எப்படியாச்சு எதனால நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க, இவர் ஆல்ரெடி தினமும் குடிக்கக்கூடிய நபர் தானே, அதனால தான் போதையில் தள்ளாடி இந்த மாதிரி கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு அவருடைய சடலத்தை எடுத்து அவங்களுடைய கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அவருக்கு உண்டான இறுதி சடங்கு நடத்தி சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கடந்திருக்கும். அந்த 10 நாட்களுமே இந்த சேவகன் கருப்பையா முகத்தில் முழிக்காமலே நேரடியாக பார்த்தாலுமே எதுவுமே தெரியாத நபர் மாதிரியே திரும்பி திரும்பி போயிட்டு இருந்திருக்கிறாருங்க. இதனால சந்தேகத்திலேயே இந்த சேவகனுடைய நண்பன் கருப்பையா இவர்கிட்ட எப்படியாவது பேசணும், அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சேவகனை வழி நிறுத்தி இந்த கருப்பையா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இந்த ஜெகன் இறந்ததுல இருந்தே நீ என் கிட்ட பேசவே மாட்டேற, நேருக்கு நேராக போனாலுமே திருப்பி முகத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டோ திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற, அப்படி அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே வேற எதுவும் பிரச்சனை வந்துச்சா, ஏன் இப்படி மறைக்கிற, என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே சேவகன் ஓன்னு அழுகிறாருங்க. என்னடா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற, என்ன காரணத்துக்காக அழுகிற அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒழுங்கு மரியாதை நீ என்ன நடந்துச்சுன்றதை சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே அன்றைய இரவு நடந்த அமானுஷமான விஷயங்களை பூரா மொத்தமாக போட்டு உடைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சித்தி இருக்காங்களே மாலதி, அந்த பெண்மணியை கொண்டது வேறு யாருமே கிடையாதுரா, நம்மளுடைய நண்பன் ஜெகன் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கருப்பையாக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இருந்தாலுமே நீ சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், அங்கே அமானுஷமாக நடந்துச்சு அப்படின்றத எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டேன். இருந்தாலுமே என்னுடைய கண்களுக்கு ஒரு தடவை கூட என்னுடைய சித்தியோடைய ஆன்மா தட்டுப்பட்டதும் இல்லை, எங்களை பயமுறுத்தினது கிடையாது. நீங்கள் தவறான ஒரு இச்சையின் காரணத்தினால அங்கே போகக்கூடிய அந்த வேலையினால தான் அந்த ஆன்மா உங்களை பயமுறுத்தி இருக்குது. இதை வேணா நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என்னுடைய சித்தியோட சாவுக்கு காரணம் என்னுடைய நண்பன் ஜெகன் நீ சொன்னத்தியா, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இப்படி இந்த இருவருமே பேசிட்டு இருக்கும்பொழுது ஜெகன் திடீர்னு ஒரு பெண்மணியோட குரல்ல ஆங்காரமாக கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதான் உன்னுடைய நண்பனே சொல்றான்ல, அப்புறையே நம்ப மாட்ட, என்னை கொண்டது உன்னுடைய நண்பன் தாண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய சித்தியோட குரலையே பேச ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்ட உடனே ஒரு பக்கத்தில் நிற்கக்கூடிய கருப்பையா இருக்கார் இல்லையா, பேய் அரைஞ்ச மாதிரி தாங்க உத்து பார்க்குறாரு. என்னாச்சுடா சேவகா, ஏன் ஒரு மாதிரி குரலை மாற்றி பேசுற அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. கேட்ட உடனே குரலெல்லாம் நான் மாற்றி பேசல, அவனோட உடம்புல நான் தான் இருக்கிறேன், நான் தாண்டா உன் சித்தி மாலதி அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கத்திட்டு இருக்கும் பொழுதே அவருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கருப்பையா இருக்கார் இல்லையா, அவரை சமாதானப்படுத்த பார்க்குறாருங்க. அவர் ஏதோ போதையில் இருப்பார் போல, அதனால தான் இந்த மாதிரி உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆரம்பத்தில் ஒரு போதையில் தான் எதுவும் இருக்கிறார் போல, அதனால தான் உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கருப்பையை நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதன் பிறகு தாங்க இவருடைய தோற்றம் மற்றும் கண்கள் சிக்கசவன் செவந்து போகிறது, பல்ல கடிச்சிக்கிட்டு நாக்க துடுத்துறதை பார்த்த உடனே இவரும் மிரண்டு போயிட்டாருங்க. உண்மையிலேயே தன்னுடைய சித்தியோடைய ஆன்மா தான் இவருடைய உடம்புல இறங்கி இருக்குதோ, அதனால தான் இப்படி ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கிறானோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. இதை உறுதிப்படுத்துற மாதிரியே இந்த சேவகன் என்ன பண்றாருன்னா, பேய் பிடிச்ச மாதிரியே அந்த இடத்த விட்டு ஓட்ட முடிக்கிறாருங்க. டே மச்சான் எங்கடா போற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கருப்பையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி ஓட்ட முடிச்சு போற இந்த சேவகன் எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பையாவுடைய வீட்டுக்கு தாங்க போறாரு. அதாவது இவருடைய பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவருடைய காலடியிலேயே போய் விழுந்திருக்கிறாரு. அண்ணா என்னை தெரியலையா உங்களுக்கு, என்னை பார்த்துமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்கிறாரு. என்னாச்சு தம்பி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேவகனை பார்த்து இந்த கருப்பையாவுடைய பெரியப்பா சொல்கிறாரு.
உடனே பக்கத்தில் நிற்கக்கூடிய கருப்பையா என்ன சொல்றாருன்னா, அது ஒன்றும் இல்லை பெரியப்பா, அவனோட உடம்புல நம்மளுடைய சித்தியோடைய ஆன்மா வந்து இறங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த கருப்பையாவுடைய பெரியப்பா என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நேரம் விளையாடுறதை நிப்பாட்டுங்க, நானே என்னுடைய தங்கச்சி இறந்து போன துக்கத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறேன். மறுபடியும் நம்மளுடைய தென்னந்தோப்புலேயே ஒரு உயிர் போயிருக்குது. ஏற்கனவே என்னுடைய தங்கச்சியோட உயிரும் அந்த தென்னந்தோப்புல தான் போச்சு. இப்போ என்னன்னா இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறான், இவனை போய் கூட்டிட்டு போய், இல்லைன்னா நான் கொண்டு கழுத்தை நெரிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்கே கீழே காலடியிலே விழுந்திருக்கிறார் இல்லையா சேவகன், அவர் ஆங்காரமான துணியில ஒரு பெண்ணினுடைய குரலே பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவருடைய தங்கச்சி மாலதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரலே பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லி உன்னை நம்ப வைக்கிறேன்னு தெரியல, நான் தான் உன்னுடைய தங்கச்சி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்காங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய பெரியப்பாவுக்கே புரிய வந்திருக்குது, என்னுடைய தங்கச்சியோட ஆன்மா இந்த சேவகனுடைய உடம்புல வர்றதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த ஜெகன் செத்து போனா, இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த ஜெகனை நான் தான் கொண்டேன், அவன் தான் என்னுடைய சாவுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாலதியுடைய ஆன்மா அந்த சேவகனுடைய உடம்புல இருந்தபடி சொல்லுது. இதை கேட்ட உடனே அவருடைய நெஞ்சை பிடிச்சிட்டு டக்குன்னு கீழே கவுந்து போய் விழுந்திருக்கிறாருங்க இந்த கருப்பையோடைய பெரியப்பா. அதன் பிறகு இந்த மாலதின்ற பெண்ணினுடைய ஆன்மா இந்த சேவகனுடைய உடம்புல இருந்தபடியே அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை புறம் மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பையா இருக்கார் இல்லையா, இவருடைய பெரியப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, அதாவது கருப்பையாவுக்கு ஒரு சித்தி இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தாங்க மாலதி. அவங்களுக்கும் திருமணமாகி கணவனோட நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நல்லா எல்லாருமே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த மாலதிக்கும் இவங்களுடைய கணவருக்கும் சிறிய சண்டை வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலதிக்கு குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை தாங்க. அதனால இவங்களுடைய கணவர் இவங்களுடைய மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த மாலதிக்கு மூளை காய்ச்சலும் வந்திருக்குது. அதனால அவங்களே ஒரு குழந்தை மாதிரி தாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இவங்களுடைய கணவர் சண்டை போட்டு, இனிமேல் இந்த பெண் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க விவாகரத்து கொடுத்துட்டு அவர் தனியாக போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வேற ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. இதனால தன்னுடைய கணவனும் தன்னை விட்டுட்டு போயிட்டான், தனக்கு குழந்தையும் இல்லை அப்படின்றத நினைச்சு இந்த மாலதின்ற பெண்மணி பித்து பிடிச்சி மனநலம் குன்றி போன மாதிரி தாங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய வீட்டிலேயே இவங்க தான் நம்மளுடைய அண்ணன், இவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா அப்படின்றதே தெரியாமல், குழந்தைன்னு கூட பார்க்காம எல்லாருக்கிட்டையும் விளையாடுத்தனமாக இருக்கிறது, திடீர்னு குழந்தைகளை அடிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய இவங்களுடைய குடும்பத்தினர், இப்படியே இந்த பெண்மணி இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும், அதாவது விளையாட்டுத்தனமாக குழந்தைய பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நடந்துடும் இல்லையா, அதனால தென்னந்தோப்புலேயே இந்த பெண்மணியை வந்து பாதுகாக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த மாலதின்ற பெண்மணியை, ஏற்கனவே இந்த கருப்பையா காவலுக்கு இருக்கிறார் இல்லையா, அந்த தென்னந்தோப்புல அந்த மோட்டார் அறை ரூம்ல தாங்க இந்த பெண்மணியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பத்திரமா பாதுகாப்பாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஜெகன் அப்படின்றவர் இந்த கருப்பையாவை தேடி இந்த தென்னந்தோப்புக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி வரும்பொழுது நார்மலாக வரலங்க, ஆல்ரெடி ஃபுல் போதையில் வந்து மப்போட வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் அந்த மோட்டார் அறை ரூம் கிட்டே நெருங்கி போயிருக்கிறாரு. அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய பையன் இல்லையா, அதாவது கருப்பையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த மாலதின்ற பெண்மணியும், அதெல்லாம் என்னுடைய பையன் இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இந்த ஜெகன் அப்படின்றவர் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறாரு. மறுபடியும் என்ன நினைச்சாரு தெரில, அவர் ஏற்கனவே பெண் விஷயத்தில் வீக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருடைய இச்சை தீர்ப்பதற்காக இந்த மாலதின்ற பெண்மணியை சீரழிச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியை வழி தாங்க முடியாமல் துடிச்சிருக்கிறாங்க. இப்படியே விட்டுட்டா இந்த பெண்மணி வந்து நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவா, என்னதான் மனநலம் குன்றி போயிருந்தாலுமே நம்ம யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியுது, அதனால இவளை வந்து இப்படி கிணத்துல தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த சங்கிலி அறுத்து அந்த பெண்மணியை அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி இறந்து போயிருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஜெகன் அப்படின்றவர் வண்டி எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கே வந்திருக்கிறாருங்க. இப்படி இந்த ஜெகன்றவர் கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இந்த கருப்பையா மற்றும் இவங்களுடைய உறவினர்கள் இந்த தென்னந்தோப்புக்கே வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு இந்த ரூம்ல இருந்த இந்த பெண்மணியை ஆளக்கானமே அப்படின்ற மாதிரி தாங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சந்தேகப்பட்டுட்டு அந்த கிணத்துக்குள்ள தேடி பார்க்கும் பொழுது அந்த கிணத்துக்குள்ள சடலமாக மிதந்துட்டு இருந்திருக்காங்க இந்த மாலதி அப்படின்ற பெண்மணி. சங்கிலியை அறுத்துக்கிட்டு மனநலம் குன்றி போன காரணத்தினால அவளே வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டா போல, நீச்சல் தெரியாமல் அதிலேயே வந்து உளுந்து இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உறவினர்கள் மற்றும் அந்த ஊர் மக்களே நம்பியிருக்கிறாங்க. இப்படி அந்த பெண்மணி இறந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய ஆன்மா அதே இடத்துல தாங்க காத்துட்டு இருந்திருக்குது. சரியாக 1 வருட காலகட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த தோப்பை வந்து காவலுக்கு காக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கருப்பையா அவருடைய நண்பர்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த சேவகன் மற்றும் ஜெகன் இந்த தோப்புக்கே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாலதின்ற பெண்மணி இறந்து கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்கள் கடந்துருச்சு அப்படின்றதுக்காக அந்த நினைவு நாளை கொண்டாடுவதற்காக தாங்க அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த ஆன்மா அந்த கிணத்துக்குள்ளேயே தானே இருக்குது, அப்படியே ஆக்ரோஷமாக காத்துட்டு இருந்திருக்குதுங்க, எப்படிடா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. நினைச்சபடியே இந்த ஜெகன் அப்படின்றவர் இன்னும் மோசமாக இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மா அவரை வந்து போட்டு தள்ளி இருக்குதுங்க.
என்னுடைய சாவுக்கு காரணமான அந்த ஜெகனை நான் போட்டு தள்ளிட்டேன். நான் வேணும்னே கிணத்துல விழுந்துலாம் சாகல. என்னை அவன் தான் பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டுட்டான். என்னை என்னென்னமோ பண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த பெண்மணி அழுது துடிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே கருப்பையாவோட பெரியப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உடம்பெல்லாம் ரத்தம் கொந்தளிச்சு போயிருக்குதுங்க. இந்த ஜெகன் மட்டும் உண்மையிலேயே இப்பொழுது உயிரோட இருந்தானா அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு கோபத்தோட இருந்திருக்காங்க. ஆனா என்ன பேசி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே இந்த மாலதி அப்படின்ற பெண்ணினுடைய ஆன்மா இந்த ஜெகனை வந்து போட்டு தெளிச்சு. இந்த விஷயம் வந்து இந்த சேவகனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா கிட்டே கேட்குறாங்க. அவனுக்கே தெரியாது. அன்றைய இரவு நான் அவனை வந்து பயமுறுத்தும் பொழுது தான் அவனுக்கே தெரியும். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனோட உடம்பு விட்டு நான் போயிடுவேன். யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சக்தி வாக்கு மட்டும் கொடுங்க. இனிமே அந்த தென்னந்தோப்பை விட்டு நான் போக மாட்டேன். என்னுடைய விதி முடிகிற வரைக்கும் அந்த தென்னந்தோப்பில் தான் நான் இருப்பேன். என்னை விரட்டணும்னு நீங்க முயற்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்ச ஆரம்பிச்சிருக்குது. இதை கேட்ட உடனே இந்த மாலதியோடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த சேவனுடைய அருகாமையிலே வந்து உட்காந்துருக்காங்க. உன்னை நான் எப்பவுமே விரட்ட மாட்டேமா, உன்னுடைய ஆன்மா அங்கேயே இருக்கட்டும். உனக்கு எப்போ போகணும்னு விருப்பப்படுறியோ அப்போ நீ இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த மாலதியுடைய ஆன்மா இந்த சேவகனுடைய உடம்பு விட்டு வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்களுக்கு பிறகு தாங்க இந்த சேவகன் இயல்பான நிலைமையிலே மாறி இருக்கிறாரு. என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா, நாங்கள் வேணும்னே எதுவுமே பண்ணல. இந்த ஜெகனை பற்றி எனக்கு முழுசா தெரியாது. அன்றைய இரவே தவறான ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கான்றது எனக்கு புரியும். அப்போவே நான் அவனை சத்தம் போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி வந்து மாலதி சித்தியை வந்து அவன் தான் அப்படி வந்து கெடுத்து கொண்டிருப்பான்றது எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சேவகன் மன்னிப்பு கேட்டு அழுகிறாருங்க. ஓ மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் புத்திமதி சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம ஆன்மாவாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்தில் என்னுடைய தாத்தாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவம் நடந்த சில வருடங்களாகவே என்னுடைய தாத்தா வந்து அந்த கருப்பையாக்கார் இல்லையா, அடிக்கடி அதே தென்னந்தோப்புக்கு காவலுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் எப்போவுமே இவங்களுடைய சித்தியோடைய ஆன்மா இவருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டதே இல்லைங்க. ஆனால் எப்போ போனாலுமே இவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுவாங்க, தன்னுடைய சித்தி வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்றது புரிய வருவாங்க. கிட்டத்தட்ட 2023 காலகட்டத்தில் தான் உடல்நல குறைவால் என்னுடைய தாத்தாவும் மாண்டு போனார். இதை வந்து சம்பவத்தை அவருடைய நினைவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய மூர்த்திக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.